ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமிங் பாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா டெட் ரேஸ் நைட் மேர் மோட் இருக்குது, அதை முடிக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆர்மர் ட்ரெயின் வாங்கினா அது முடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் பாண்டெலாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி அந்த பாண்ட் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு ராவும் படமாக ஆச்சு. அதாவது 1 day and night ஆச்சு. முடிக்கலாம்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆர்மர் ட்ரெயினை வாங்கி எக்யூப் பண்ணிடலாம். பூடு மாசாக இருக்குது கீஸ். இதுதான் இப்போ நம்ம ஆட போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குது கேமுக்குள்ளே போய்ப்போம். ஓகேவா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நைட் மேர் மோடு கிரியேட் பண்ணிட்டேன். தம்பி தான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என் தம்பி ஐயோ ஏன்னா புதுசாக ஆன்லைன்டா வரீங்க தேவலாம் கைஸ். யாருங்க கைஸ், நான் மட்டும் போகலான்னு பார்த்தா அதுக்கு இன்ட்ரோ பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ வெளியே வந்துட்டோம். ஏன்னா புதுசாக ஆளுங்க அதை திரும்பி நைட் மேர் போட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா காசில் அந்த இல்லை காசு போட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும். ஓகே 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 சூப்பர் பென்டாஸ்டிக்காக. அதனால தான் ஜாலியாக இருந்தேன் அப்படியே. ஓகே, இன்னும் வந்து வேறு என்ன $60 வந்துருச்சா? ஓகே சூப்பரு. இதுக்கடுத்து என்ன இருக்குது, நீங்கள் ஸ்னேக் கார்டு இருந்துச்சா? ஸ்னேக் கார்டு பேண்டேஜ் நம்பிக்கை போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. ட்ரெயின் வாக்க இங்கே இருங்க, இங்கே ஒரு டரட்டு இங்கே ஒரு டரட்டு. அப்போ மாசாக இருக்குது ட்ரெயின். எங்க வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு கண் வாங்கிட்டு பேசுவோம். ஓடு. ஓகே, கண் கிடச்சிச்சா? ஓகே, சில மெட்ரோ சிட்டி இருக்கான்னு சொன்னாங்க. என்னென்ன தான் பார்த்துட்ருக்கேன். மட்டும் இல்லை ஸ்விக்கி ஸ்பெஷலிங்க இருங்க கண் எடுத்து. ஓகே, இந்த நிறையா காசு இருந்துச்சு. அதனால் நான் ரைஃபில் வாங்கிட்டேங்க. ஏன்னா ரெவால்வர் வாங்கிட்டேன்னா ரெவால்வர் வாங்கிட்டு அதுக்கடுத்து ரைஃபில் வாங்குறது காசு இல்லாமல் போயிருக்கும். அப்புறம் அதனால தான் ஃபஸ்ட்டு தானே ரைஃபில் வாங்கிட்டேன். ஸோ அப்போ தான் வில்லேஜ் லூட் அடிக்க முடியும்னு. ஏன்னா இதில் வந்து வில்லேஜ் லூட் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ ரைஃபில் தான் டக்குன்னு அடிக்கலாம். ஆஹா, மெடல் சீட் இருக்கா? ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ரேஷ் பண்ண ஆகுமாங்க மெடல் சீட்டு ஸ்டோரில். அது ஒரு தடவை கிடச்சா ஓரளவுக்கு லக் இருக்குன்னு அர்த்தம். 2 தடவை கிடச்சுன்னா லெஜெண்டரி லக்கு ஸ்டாக் பாட் மாதிரி நமக்கு கிடைக்கான்னு தெரியல. ஒரு தடவை கிடச்சிச்சு, இதுக்கடுத்து கிடைக்குமான்னு தெரியலையே. ஐயோ காசு வேறு இல்லை. சரி ஓகே விடுங்க, நமக்கு என்ன பண்ணுறது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்து அழகாக வெல்டு பண்ண விடுங்க. கரெக்டாக எடுத்து வெல்டு பண்ணணும். இதெல்லாம் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகே, வெல்டு எடுத்து கரெக்டாக தான் இருங்க. எப்படி வெல்டு போகுமா? இங்கேயா இங்கே இன்னும் கொஞ்சம். ஓகே சூப்பரே. 3 எடுத்து கரெக்டாக சென்று வரதுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வெல்டே என்ன ஒரு மணி இல்லை இல்லையே. இப்படி வெல்டு பண்ணுவோமா? அப்படி அழகாக அப்படி வச்சுட்டு திரும்பி இழுத்து. ஐயோ ஸோ சேட். ஓகே வெல்டு. ஓகே சூப்பரு. அப்படின்னா இதையும் எடுத்து அழகாக அப்படி வந்து வெல்டு பண்ணி விட்ருவோமா? வெல்டு பண்ணுவோம். வெல்டே. ஓகே, இப்போ வந்து எப்படி ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா இருங்க நல்லா தான் மாதிரி இருக்குது. அதனால் திரும்பி அப்படின்னா மொத்தமாக ஆன்வெட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இங்கே ஒன்று. அடுத்து வந்து இங்கே ஒன்று வெல்டு பண்ணுவோமா? இப்படி வெல்டு பண்ணுவோம். அப்படி வெல்டுவோம். எடுத்து வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சு வெல்டு பண்ணுவோமா? அப்போ கரெக்டாக இருக்கும் கைஸ். வெல்டே. ஓகே, பிரச்சனை போக முடியல. அப்படி காசு பார்த்தீங்கன்னா போக முடியும். இது வந்து போக முடியுது கைஸ். ஓகே சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, வேறு எவ்வளோ இப்போ எப்படி ஜம்ப் பண்ண முடியல. ஸோ சூப்பரு. ஜாமிஸில் வர முடியாது. மொத்தம் நைட் ஆகிடுச்சு. தெரியும் நைட் ஆச்சு என்ன பண்ண முடியும்னு. நான் சொன்னேன்ல, அது எங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 ஐடி வந்து எங்கள் அப்பாவோட ஃபோன் எங்கள் அம்மா ஃபோனில் எடுத்து அந்த 2 ஃபோனையும் ஒரு கிளாஸ் வாங்கிட்டேன். ஈஸியாக நம்ம மிஷன் முடிச்சு ஒரு ஃபோனில் வந்து மைனர் கிளாஸும் இன்னொரு ஃபோனில் வந்து டாக்டர் கிளாஸ் வாங்கிட்டேன். ஸோ டாக்டர் எடுத்து மைனர் கிளாஸ் வச்சு எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நம்ம வில்லேஜ் பார்த்தா மாசாக இருக்குல்ல, அப்படியே ஹார்ன் பார்த்தா நல்லா இருக்குது. இப்போ தம்பி சில்வர் பால் இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்க வந்தேன். ஸோ ஓகே, கோல்டு இருக்குது, கோல்டு எடுத்து போடுறா வெல்டு வந்துச்சுக்காங்கண்ணே. சுட்டு பார்த்தா ஜென்ரஸ் ஒரு இருந்துச்சு. ஸோ கோல்டு நமக்கு கன்ஃபார்ம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட எடுக்க வந்தேன். ஸோ வில்லேஜ் ரூம்லேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தருக்கானா போடு வண்டியில் போடா நான்சென்ஸ். ஓகே, எங்கேயாச்சும் இருக்குது. என்ன எதுவுமே இல்லையா? வேஸ்ட்டு கைஸ். இந்த வீடு கருமம். இந்த வீடு எங்கடா வருது? அப்புறம் கண்ட்ரி இந்த வீடு தேவலாமல் வந்துச்சு கைஸ். தேவலாமல் வேலை என்ன கைஸ் இப்படி லூட்டு விட்றாங்க? எனக்கு மூணு கன்ஃபார்ம் வேணும் கைஸ். நமக்கு கன்ஃபார்மாக நிறையா லூட்டு தேவைப்படுது. வில்லேஜ் லூட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம மேபி லூட் அடிக்க கூட போகலாம். என் தம்பி அங்கே போயிட்டுருக்கேன். நான் கோல்டு மைண்ட் பண்ண தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப தூரம் மைண்ட் பண்ணிட்டேன். அதனால தான் ஸோ மைண்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மைண்ட் பண்ணிட்டோம்னா வச்சவங்க வருவாங்க. ஓகே சார், பார்த்தீங்கன்னா திரும்பி நைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, அது பேர் நம்மள செரிஃப் வீடு இருந்துச்சு. சரி போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே கொஞ்சம் தாம்பி இருந்தாங்க. அவன் டரட்டாச்சும் முடிச்சிட்டேன் 2 பேர்த்தையும். போய் பார்த்து போடு செத்துட்டேன். ஓகே சூப்பராக நெக்ஸ்ட்டு செரிஃப் வீட்டு போமா? சரி செரிஃப் வீடு இருந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி 2 பேர் நான் 2 பேர்த்தையும் அப்படியே டாமா காசு இதுலேயே வச்சு முடிச்சிட்டேன். அப்ளோட் நம்ம கன்ஃபார்ம் தேவைப்படும் நிறையாவே. ஸோ ஓகே, இங்கே ஒரு புல்லட் சூப்பர் வேறு லெவலு. ஸோ இங்கே எடுத்து இங்கேயும் அவ்வளோ விஷயம் கிடைக்கல. கண்ணு எடுத்து நல்லா இருந்திருக்கும். என் தம்பிக்கு அப்படியே இங்கே ரைஃபில் கிடச்சிருக்கோம். ஸோ ஓகே பரவாயில்ல விடுங்க. செரிஃப் வீட்டுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா கிடச்சா நைட் திரும்பியும் நம்ம ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்குள்ளே இத்தனை நைட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. லைட் நைட்டா பிரச்சனை இல்லை நமக்குலாம்.
நான் மணி இது என்ன சொல்ல மாட்டேன் நான் பாஸ் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அங்கே என் தம்பி இருக்கேன் சீக்கிரம் ஃபஸ்ட் எடுங்க ஃபஸ்ட் இருக்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாமிஸ் இருக்கேன் நான் என்ன சொல்லி அடிப்போம் ரைஃபிள் வச்சு போடி வேற எங்கே இருக்குது வேற எங்கே எங்கே இந்த இருக்கேன் அவனும் போடுறது இவ்வளோ லைஃப் வருது ஒரு உருவட்டிக்கு அந்த பாவிகளா இங்கே இருக்கேன் போட்டு சாவு போட தம்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க அடிச்சிட்டேன் இங்கே கேஷ் பேங்க் இருக்கான பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பரு ஓகே என் தம்பி என் பேங்க் அடிச்சு ஐயோ சுற்றுறாங்க தம்பி அதுக்குள்ள ஐயோ போட்டு சாவடிச்சிட்டேங்க ஸ்பூன் வேற லோடு ஓகே தம்பி எடுத்துட்டு கோட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டேன் கோட் எடுத்துட்டு பேங்க் வந்து லூட் அடிப்போம் வேறு என்ன இருக்கேன் வேறு எங்கே இருக்காங்க இங்கே சூப்பர் பேண்டேஜ் நிறையா பேண்டேஜ் போடு வேறு லோடு ஸோ பேங்க் வந்தாச்சு பேங்க்கில் வந்தாச்சு ஒரே ஒரு பேண்டேஜ் கொடுக்கணும் அவ்வளோ பெரிய ட்ரெயின் வாங்குறதுக்கு ஒரு பாண்டு கொடுக்கல ஸோ சேடு ஒரு பேண்ட் கொடுக்கல கைஸ் அதனால் நம்ம ஒரு டென்ஷனில் போகிறேன் கைஸ் பார்ப்போம் ஒரு அடிக்க முடியும்னு ஃபஸ்ட்டு வாங்க இன்னொரு ட்ரெயின் நான் தம்பி எடுத்துட்டேன் ஓகே சூப்பரே இன்னொருத்தருக்கேன் அவனையும் போடு மண்டலே போடா நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாமிஸ்லாம் இருந்தாங்க எல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு போய் அப்படியே இது ஃபியூலில் போட்டு ஃபில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் அப்புறம் இன்னொரு இருந்துச்சு அதை எடுத்து அழகாக இருக்கு அழகாக அப்படி எடுத்து வெல்டு ஓகே சூப்பர் வெல்டு பண்ணியாச்சு சூப்பரே ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு டேரெக்டாக செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறோம் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சாமிஸ் தான் இருந்துச்சா சாமிஸ்லாம் போடவே இல்லையா அதெல்லாம் பாவிக்கலாம் அப்புறம் நான் அதை எடுத்துட்டு அப்புறமா போடணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சீக்கிரங்க இங்கே ஒரு இது இருக்கா ஓகே எடுத்தாச்சு ஏன் எடுத்துக்காச்சா ஓகே கைஸ் அப்படியே சூப்பராக பிளட் மூணு வந்துருச்சு அதனால் நான் வரணும்னு நினச்சிட்டு நானும் வந்துட்டேன் ஓகே 3 வாய் 3 துரு அவ்வளோதான் ஐயோ இது மட்டும் தான் இருக்குது வரது வைக்க முடியாது ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் சாமிஸ் தானே இருக்கிறது ஓகே போகலாம் ஓகே சார் பார்த்தீங்கன்னா பிளட் மூணு வந்துச்சா ஸோ நிறையா வேம்பர் எடுத்தாச்சு தம்பிக்கு ஒரு ரைஃபிள் ஒரு ப்ளூட் வாங்கணும்னு சொன்னேன் தம்பிக்கு 3 ப்ளட் எனக்கு ஒரு ப்ளூட் எடுத்தேன் ஃபஸ்ட்டு எடுத்து எனக்கு 3 ப்ளட் இருந்துச்சு அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளூட் வாங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேம்பேரில் இருந்தாங்க வேம்பேரில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அது முன்னாடி பார்த்தா ட்ரெஸ் எடுத்து பார்த்தா இல்லை பேட்பிளேட் தான் இருக்குது சரி வாங்கிக்கோ அது மட்டும் வாங்கிக்குவோம் அப்போ நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஸோ இதுதான் 2 ஸ்னேக் இருந்துச்சு ஸ்னேக் ரெண்டுமே எங்கே ஆச்சு 2 ஸ்னேக் நம்ம கன்ஃபார்ம் தேவைப்படும் ஸ்னேக் கையில் அப்புறம் பாட்பிளேட் அழகாக எடுத்து வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்போ இங்கே சென்டென்ஸ் ஆகும் ஐயோ கரெக்டாக அப்படி ஓகே சூப்பரே அதாச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமர் ஆச்சு பரவாயில்ல வரணும்னு சொல்லிட்டு ஒரு கோல் மட்டும் எடுத்து போட்டேன் ஓகே போட்டாச்சா ஓகே தம்பி இப்போ சல்லுன்னு போயிடுவான் ஓகே இப்போ வந்து நைட் ஆச்சு வந்து என்ன பண்ணணும்னா பிளட் மூணு வேம்பர் அடிக்கும் முன்னாடிலாம் ட்ரெயினில் ஒரு இடத்துல நிற்பாங்க அந்த இடத்துல அடிச்சிக்கலாம் இப்போ எவ்வளோ பெரிய ட்ரெயின் ஹைட்டாக இருக்கா அடிக்கவே முடியல அப்புறம் 2 பேர் தான் அடிக்க முடிச்சு 2 பேர் தான் அடிச்சு லூட் அடிச்சு சொல்லிட்டு 2 பேர் தான் அடிச்சுக்கிட்டேன் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் இருந்துச்சா அவனையும் என் தம்பி போட்டு தள்ளிட்டேன் அந்த உல்ஃபையும் என் தம்பி அடிக்க ஆரம்பிச்சு அதனால் உல்ஃபை போட்டு தள்ளிட்டேன் கொஞ்சம் விட்டு நான் வேம்பேர் கொடுத்து டேம் பண்ணியிருப்பேன் சார் விடுங்க பரவாயில்ல ஓகே வேம்பேர் 15 தான் அதை வச்சு டேம் பண்ணிக்கலாம் சொல்லுங்க பரவாயில்ல ஐயோடி ஏன்டா உட்கார கைஸ் உட்காந்து பார்க்க கைஸ் எனக்கு இது பிடிக்கணும் ஒன்றுனா இந்த ட்ரெயினில் எனக்கு பிடிக்காத ஒன்றுனா இந்த டேரக்ட் மட்டும் டேரக்ட் வந்து ரொம்ப உட்காந்துட்டே இருக்காங்க கைஸ் நான் வெல்டு பண்ணணும் தான் அட்டாக் உட்காந்துருக்கேன் அதில் ஓகே இப்போ இதுக்கெல்லாம் போட்டு வேம்ப் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நிற்க ஆச்சுட்டு பத்திரமா சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கணும் கைஸ் நல்லா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது ஜெண்டர் ஸ்டோர் இருக்குது இதாச்சும் கோல்டு பண்ணுறதோடைய ஒரே ஒரு கோல் உங்களாடி நீங்களா என்னடா நீங்கள் போனா கைஸ் இந்த வீடு ஒரு பிளாஸ்டான வீடு கைஸ் வேஸ்ட்டு கைஸ் அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் ஸோ சேட் சரி தம்பி அங்கே இருக்குது நடந்து போய் எடுத்துன்னு சொல்லிட்டான் சரி தம்பி எடுக்க போயிட்டான் ஸோ என்ன டைம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வில்லேஜ் எனக்கு பயமாக இருக்குது இந்த வில்லேஜ் போக முடியாது கன்ஃபார்மாக ரொம்ப பெரிய வில்லேஜாக இருக்குது சின்ன வில்லேஜே நினச்சிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவில்ல நிக்கால் டெஸ்லா பேசிட்டு இருந்துச்சு அப்படியே நைஸ் அந்த கோல்டு பாரு 3 நிமிடம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்படியே நைஸாக ஓடிடலாம் நான் தேவைப்படும் நமக்கு அதனால தான் ஸோ வாங்க இன்னொரு கோல்டு இருக்குது பாரு ஓகே சூப்பரு நைட் ஆயிடுமோ நைட் ஆயிடுச்சு ஐயோ நைட் ஆயிடுச்சு உண்மையிலேயே ஐயோ அடா பாவியா சாமி நைட் ஆயிடுச்சு அதனால தப்பிச்சிட்டோம் வேறு நைட் வராவே அப்பாடா ஓகே பரவாயில்ல அதனால் நம்ம ஜெயிச்சு எல்லாம் பார்க்க போயிருங்க பார்ப்போம் வாடா போடு மிஸ் கைஸ் அவ்வளோ பேமா வந்துட்டுருக்கீங்க சாமிஸ் பாவிங்களா போடுவா வர அடிச்சிருக்கீங்க நான் டக்குனு அடிக்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ கரெக்டாக இருக்கும் நம்பி அடிக்கல நான் இப்போ அடிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஐயோ போடு டேய் இன்னும் இவ்வளோ பேர் வரீங்க அடா பாவிகளா போடு வேறு எங்கே வரீங்க வாங்க வா வேங்காம ஒத்தையில் நிற்காம வராங்களே அப்படி சொல்லிட்டு நான் வாட்டுக்கு அடிச்சுக்கிருக்கீங்க சத்தியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் வரமாட்டேன் இப்போதைக்கு நம்மளை பார்த்து பார்த்துட்டாங்க எப்படி ஓகே காலைல நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே காலைல ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கால் டெஸ்லா மூணு எடுத்துட்டேன் ஓகே அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு ஓடிட்டுருக்கேன் திரும்பி நைட் போகுது அது வேலை பண்ணிட்டு சொல்ல முடிச்சுட்டேன் நமக்கு ஓகே ஏதாச்சும் இருக்கா எதுவுமே இல்லை சரி ஓகே ஆமாம் நான் டக்குன்னு ட்ரெயினுக்கு போயிடுவோம் சேஃப்டியாக அப்புறம் தம்பி வழி தெரியும் சொன்னேன் அப்படி வாடான்னு சொல்லிட்டேன் ட்ரெயின் பார்த்தோன்னா நான் ட்ரெயின் வந்துட்டேன் யார் ஃபஸ்ட் சொன்னேன் பார்ப்போமா வாங்க பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு ட்ரெயினுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு யார் நிற்கிறாங்களோ வாங்கி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நானும் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் தான் வேண்டியது ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓட் பார்லாம் இருந்துச்சு ராடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஓகே சேஃப் பிளேஸ் எல்லாத்தையும் அன்வெல்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ மூளை எடுத்துட்டேன் ஒரு வரவில் ஒரு கௌபாய் அவனே எடுத்துட்டேன் அப்புறம் இது வேம்பேர் அவனே எடுத்துட்டேன் இங்கே ஒரு வேம்பேர் எடுத்தாச்சு ஸோ
சூப்பர்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து ட்ரேடிங் போஸ்ட் வந்து விற்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சூப்பர் மூளை 250 கைஸ் வேறு லெவலு. ஓகே ஒரு அப்படின்னு ஆள் வருது. ஐயோ கைஸ் வெளியே வந்துருப்பேன் கைஸ். வெளியே நல்ல வேலை வெளியே இல்லை கைஸ். 6 நிமிஷம் கைஸ். நல்ல வேலை என்ன ஆயிருக்குள்ளாட்டி. ஓகே ஒரு 30 நாளாக இருந்துச்சா. ஓகே சூப்பரே. இதுக்கு அடுத்த புல்லட்டு தான் நேரம் வாங்கணும் கைஸ். கன்ஃபார்ம் தேவைப்படும் புல்லட்டு. பார்த்தா நைட் பார் 3 நாள் புல்லட் ரீஸ்டாக் ஆகாது. 10க்கு அதிக லைஃப் குறையும். 10க்கு வந்து லைட்னிங் லைட்லாம் இருந்துச்சு. அசால்ட்டு நம்ம பட்டுருன்னு சொன்னாங்க. அப்புறம் 4 சேனல் வாங்கின்னு சொல்லிட்டு 4 சேனல் வாங்கிட்டேன். எல்லா பேண்டேஜ் வாங்கியாச்சு. சூப்பரு. ஓகே சேனல் பேண்டேஜ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்பர் 3 இருந்துச்சு. 3 வாங்கின்னு சொல்லிட்டு 3 வாங்க வச்சிட்டேன். அப்புறம் கோல்டு இருந்துச்சு 2 அதையும் 2 வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஓகே வாங்கி விடு எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எனக்கு மோட்டோத்தை வாங்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் லாஸ்ட் ஃபைட்டுக்கு ஐயோ திரும்பி ஆடு டே ஐயோ படம் வந்து கைஸ் நல்ல இன்னொரு மோட்டோ ஒரு சதி வாங்கிட்டேன். அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட் ஃபைட் நம்ம கன்ஃபார்மாக ஃபோல் விட்டு மோட்டோக்கு கன்ஃபார்ம் தேவைப்படுது கைஸ். நான் நைட் மேர் 3 நாளாக ஃபைட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ஏன்னா கவுப்பாய் வந்து கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து தான் ஒரு ஹெட்ஷாட் தான் சொல்லி முடிஞ்சு. நான் அவன்ட்டு ரைஃபிள் கைஸ் சோலியை கன்ஃபார்மாக முடிச்சேன் ஒரு ஹெட்ஷாட்டில். கொஞ்சம் வர்னிச்சர் இருந்துச்சு. அதில் ஒரு கோல்டு மட்டும் இருந்துச்சு. அந்த கோல்டு எடுத்துட்டேன் என் தம்பி. சூப்பர் ஷூட் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சாம்பிஸ் இங்கே வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஃபுல்லாக சாம்பிஸ் கைஸ் அப்படியே ஃபுல் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இருங்க இது வேலை வெயிட் பண்ணி ஐயோ கைஸ் உட்காரானே எனக்கு முன்னாடி இந்த ட்ரெயினே குப்பரில் கூட இருக்குல்ல கைஸ். ஆனால் நிறையா கோல் தான் இங்கே அங்கே போய் பில்ட் பண்ணுது. ஸோ ஓகே பரவாயில்ல விடுங்க. ஓகே பக்கத்தில் ஒரு கோல்டு இருக்குது அதையும் எடுத்து சொல்லிட்டேன். ஏன்னா நிறையா தேவைப்படும் நமக்கு. நான் இப்போ இது வரைக்கும் எடுத்தாச்சில் இதுக்கடுத்து காசை வச்சு எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுக்கடுத்து எந்த வில்லேஜ் லூட்டிங் போகிறதில்ல. கடையை பொருள்லாம் விற்றுட்டு நேராக எங்கே போக போகிறோன்னா 80,000 கிலோமீட்டர் தான் போக போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி அடிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ கீழே போட்டுனே என் தம்பி எடுத்துட்டாங்க கஷ்டப்பட்டு விடியோ விளையாட்டு. ஓகே தம்பி இப்போ கீழே போட்டு சொல்லிட்டு அவன் போட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே போட்டாங்க கைஸ். இதுக்கு பதில் போட்டு சாப்பிட்டு கூட இருக்கலாம் கைஸ். இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே சூப்பர் பரவாயில்ல. ஐயோ எவ்வளோ அப்லோட் வேஸ்ட் ஆகுது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெரக்ட் போட்டு வாங்கிட்டேன். ஆனால் இது யூஸ் பண்ணலான்னு தெரியல. டெரக்டெல்லாம் பார்த்துக்கலாம் எப்போ யூஸ் பண்ணலாம் மேபி. ஓகே இன்னொரு கன்ஸ்மித் வேறு இருந்துச்சு. ஸோ கன்ஸ்மித் என்ன பார்த்தீங்கன்னா போடுறான் அடி ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். இருங்க ஒரு ஸ்னேக்கல் எடுத்துச்சு. ஸ்னேக்கல் கடை இங்கே வந்துருச்சு. சூப்பர் ஒரு ஸ்னேக்கல் கிடச்சிருச்சு. ஒரு கோழி ஒரு கிளாஸ் பாட்டிலு ஒரு ஸ்டாச்சு இன்னொரு கோல்டன் ஸ்டாச்சு வேறு லெவல். ஒரு உல்ஃப் இருக்குது அதை எடுத்து இது போட்டலாம் ஃபியூலில் போட்டுடலாம். ஓகே இதெல்லாம் விற்றுருவாங்க கைஸ் அப்படியே. ஓகே இது வைக்க முடியாது. ஓகே விடுங்க சரி ஓகே சேஞ்ச் சும்மா எடுத்து வச்சுருந்தேன். வைக்க முடியும்னு பார்த்தேன் வைக்க முடியல. ஏன்னா அதை தான் நம்ம போட்டில் ஸ்கேப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வந்துருங்க. ஓகேவா இதை பார்த்து முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்து முடிச்சு அதை பார்த்துக்குங்க. வச்சு இதை ஃபுல்லாக பாருங்க கைஸ். பாவம் கைஸ்ண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். லேட்டாக பார்க்குறாங்க. இப்போ பார்க்குற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க. ஓகே இது எடுத்துக்குவோம். இருங்க எடுத்துகிட்டு வந்துடுவோம். யார் வேணா சொன்னால் எடுத்துடா அடே ஏன்டா நீ ஒரு படம் ஐயோ குதிக்க மாட்டேறாங்க கைஸ். அப்படியே கலக்காத்து. ஓகே எடுத்துக்குவோம். ஸோ நைட் ஆயிடுச்சு. பரவாயில்ல நம்ம பரவாயில்ல. என்ன நைட்டாது இடி நைட்டோ மின்னலா வேல்ஃபா நான் என்னமோ வேல்ஃப் மின்னலும் கலந்து நான் நைட் மாதிரி தோணுது கைஸ். அப்படி தோணுது. ஐ மீன் அவ்வளோதான் கைஸ் இருக்கேன். இடி நைட் சிஸ்டம்ஸ் கைஸ் உள்ளே நல்ல டே இதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்டா அவ்வளோலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வாங்கலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நைட் லேம்ப் வாங்க சொன்னேன். வாங்கிக்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பார் டயர் இருந்துச்சு. இதையும் எடுத்து அப்படியே வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்போ கரெக்டாக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஓகே ஒரு கூட எடுத்து வாங்கிட்டேன். எடுக்க மாட்டேன். அதனால் எடுக்க சொல்லிட்டேன். காசு இல்லை. இப்போ ஏதாச்சும் கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு தோணுச்சு இதில் வந்து டக்குன்னு போய் நம்மளோட கிளாஸ் பொருள் தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் 5 ரூபா பொருளாக இருந்துச்சு. அப்புறம் சில்வர் நகட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விற்க வந்தேன். ஸோ தெரியும் நம்மகிட்ட அந்த இதெல்லாம் இருந்துச்சு விற்றுட்டேன். கோல்டன் ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு அதையும் விற்றுட்டேன். ஸோ ஓகே இது திரும்பி இதே போட்டுருக்கேன். விற்க முடியாது பண்ணுறதுக்கு தேவையான சும்மா வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு என் தம்பி எடுக்க சொல்லிட்டேன். உடனே புல்லட் அது கொஞ்சம் 2 புல்லட் வந்து ரீஸ்டாக் ஆகாது. எல்லா எல்லையும் போய் நான் வாங்கிடுவேன் புல்லட் கன்ஃபார்மாக. நான் கன்ஃபார்மாக ஃபைட்டுக்கு நிறையா புல்லட் எடுத்தோம் கைஸ். நம்ம கன்ஃபார்மாக தேவைப்படும். நம்மளோட பாலில் அடிச்சு அழுத்தியாச்சு நம்ம ஜெயிக்கணும் கைஸ். அழுத்தி பிடிச்சி ஜெயிக்கணும். ஜஸ்ட்டு மிஸ் நம்ம மேலே வந்து சிடி அட பாவிகளா. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஒரு 2 சைக்கிள் வாங்கிடுமா. 2 சைக்கிள் தான் வாங்க முடியும். ஸோ 2 வாங்குவோம். 2 வாங்குவோம். என்னப்பா காசு ஆப்பானாமா சொல்லிட்டு தான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 பேண்டேஜ் 2 ஸ்னேக் ஆயில் ஆளுக்கு ஒரு ஸ்னேக் ஆயில் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டேன். ஓகே ஒரு ஸ்னேக் ஆயில் ஒரு பேண்டேஜ். ஓகே சூப்பரே. நம்மளோட ஒரு மைனாக இருக்கா சூப்பரே. ஓகே வேறு என்ன இருக்குது கரெக்டாக நம்மளோட 3 ஸ்னேக் ஆயில் இருக்குது. 3 தெரியலையே சொல்லுங்கள் 3 இருக்குது. ஓகே இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா செரீஃப் ஆஃபீஸ் வந்துருச்சு. நான் வெடிக்கணும் முடிச்சுக்கிட்டு வரீங்க அட பாவிலாம் கொஞ்சம் போட்டு இருந்துச்சு தம்பி சொல்லிட்டு என் தம்பி கொஞ்சம் போடுறா அப்படின்னு போட்டேன். அது 1 மணி எடுத்துக்கிட்டேன். மீது அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவனோட தான் அங்கே சிக்கலை போட்டேன் மொத்தமாக. அதனால் சரி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுதா
இன்னொரு திரும்பி போயிட்டுருக்கேன். ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருந்துச்சு. சின்ன வில்லேஜ் தானா ஹால் அவுட் அடிச்சிடலாம். ஓகே சின்ன வில்லேஜ் தான். நம்ம நிறைய புல்லட் இருக்குது ரைஃபிளில். அதனால் முடிச்சுடுவோமா போட்டு அடியை போட்டு சோடு சாவுடா செத்தப்படி சாவுடா. ஓகே டாக்டர் ஹவுஸ் ஓகே அப்படி விட்டுருச்சுக்கோட்டா. இவ்வளோ பெரிய வில்லேஜா போடு. சின்ன வில்லேஜ் தானே இல்லைடா அது இவ்வளோ பெருசாக போகிற மாதிரி இருக்கே. சேஃப்டி இல்லையோ ஒன்று அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. வாங்க ஈஸ் ஓடிடுவோங்க ஈஸ் வர வழியே இல்லை. ஈஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வில்லேஜ். எப்பாடி வில்லேஜ்லாம் அடிச்சுன்னா நம்மளை அடிச்சு முடிச்சுடுவேன். ஒரு கோல் இருந்துச்சான் என் தம்பி 3 கோல் அடிச்சான். அங்கே இது சாக்கு பையில் இன்வென்ட்ரி இல்லையா அதனால் கையில் 3 தேட்டு கைஸ் கையிலே ஏற்றிட்டு வந்துருக்கேன் கைஸ் 3 ஐயோ ஐயோ அடப்பா இடையே உட்காரத்தாங்களே வெல் போட்டு விடுவோம். வெல்டே ஓகே வெல்டே எடுத்து வெல்டே ஓகே சூப்பரே எடுத்து வெல்டே. என் தமிழ் இருக்க சாக்கு பையில் இருக்க எல்லாமே அவனோட சாக்கு பையில் இருக்க எல்லாமே கோல் தான். அவ்வளோ கோல் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். நான் மைனர் கிளாஸ் கன்ஃபார்ம் மைனர் கிளாஸ் மஸ்ட் கைஸ். நமக்கு என்ன முடியும்னா கன்ஃபார்ம் மைனர் கிளாஸ் வேணும். நம்மளால் கன்ஃபார்ம் வில்லேஜ் விட்டு முடியாது. போரில் இருக்க ஓரை ஃபுல்லாக மைண்ட் பண்ணுவோம் சும்மா வலிச்சு எடுத்துடணும். பத்தாவதுக்கு இது வேறு இருக்கும். அது பேர் என் தம்பி மைனர் கிளாஸ் வைக்கல. நான் மைனர் கிளாஸ் சொன்னேன்ல அந்த மைனர் கிளாஸ் மூலமாக வச்சு வேறு ஐடியில் மைனர் கிளாஸ் வச்சு அதுலேருந்து பிக்காச்சு எடுத்துகிட்டேன். ஓகே நம்மகிட்ட இருந்து ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் விற்றுருவோம் வாங்க. அப்படி விற்று ஒரு வேர்ல்ட் படித்தேன் அவனை தான் விற்று விட்டேன். என் தம்பிகிட்ட இருந்துச்சு எல்லாத்தையும் அவனை விற்க சொல்லிட்டேன். ஓகே கிளாஸ் மெடல் வைத்து அது விற்றுருவோம் வாங்க. ஓகே சார் பார்ப்போம் நம்மளால் முடியிறப்ப எவ்வளோ பாண்ட் இருக்குன்னு பார்ப்போம். பாண்ட் ஓரளவு காசு கிடைக்கும் கைஸ். பாண்ட் கன்ஃபார்மாக கன் ஸ்மித் இருக்கா பார்த்துக்கலாம். ஜென்ரல் ஸ்டோர் இருக்குது. ஸோ வாங்க ஜென்ரல் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்துச்சு. அது பேர் என்ன மெடல் சீட்டாக காசு இல்லையே ஷூஸ் தான் அப்படின்னா தோணுச்சு. சீல்டு ஆஃப் இந்த இது சால்வ் பண்ண நமக்கு தேவையே இல்லை. சிம்பிள் கேஸாக தான் இருக்குது. அதனால் விற்றுட்டேன் அப்படியே. அதே மாதிரி வச்சு நைட்டு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இந்த இடத்துல. ஸோ உட்காங்க டக்குன்னு போய் ஜென்ரல் ஸ்டோரில் போய் அதை வாங்கி விட்டுருவாங்கடா. தூடு வாங்கி வச்சு ஓகே 4 தான் கிடச்சிருக்கு. பட் சூப்பரே 4 கிடச்சதே பெருசு நமக்கு லக்கில். பாப்பா எவ்வளோ கிடைக்குது 4 தான் கிடைக்கும் தெரிஞ்சு சொன்னியா பார்த்துக்கலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு வேல்ஃபு ஆஹா காசு பண்ணும் துட்டு மணிமணி சொல்லிட்டு 2 பேண்டேஜ் வாங்க. டி வேண்டா ஸ்னேக்கர் வைக்கிறாங்க. ஸ்னேக்கர் சொல்லிட்டேன் அவனை அங்கே தூக்கி போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ தூக்கி போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் தூக்கி போட்டேன். தக்குன்னு தூக்கி வச்சு பேண்டேஜ் 2 வேணும் வாங்கிக்கலாம். நான் 2 எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டேன். அவன் எடுத்துக்கிட்டேன் நான் 1 எடுத்துக்கிட்டேன். ஓகே ஸ்னேக்கர் வாங்கணும் ஆசை தான். காசு இல்லையே. காசு தான் நம்ம எது வேணாலும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். ஆனால் இப்போ காசு இல்லை. ஸ்னேக்கர் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எல்லாம் சும்மா உட்காந்துருக்கேன். ஓகே இப்போ போன நைட்டு 12 ஃபைட் இந்த நைட்டு அது பேர் நம்ம நைட்டில் வேம்பேர் நைட்டு எடுக்க முடியல. எடுக்கிறா எடுக்க முடியல சொல்லுங்க பரவாயில்ல. இங்கே ஒரு வேம்பேர் இங்கே ஒரு வேம்பேர் எடுக்க முடியல கைஸ். இது எடுக்க முடியல. ஸோ சேடு கைஸ். எடுக்க முடியல பரவாயில்ல. ஸோ இருக்க வேம்பேர்லாம் விற்றுருவான். என் தம்பி கொஞ்சம் விற்றுருக்காங்க கைஸ். என் தம்பி கொஞ்சம் விற்றுருக்கேன். அவனையும் அப்படி எடுத்து விற்றாச்சு. அப்படி நம்மளோட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து விற்றுட்டு காசு வரதை வச்சு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். சூப்பரி பரவாயில்ல. கடைசி வரைக்கும் லக்கு தான். எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் வச்சு ஸ்னேக்கால் தான் வாங்கணும். இல்லாட்டி ஆர்ட்ஸ் ப்ளூட் வாங்குவோம் கைஸ். ப்ளூட் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு ஸ்னேக் கையிலோட ப்ளூட் தான் ரொம்ப முக்கியம். ப்ளூட் வாங்கிக்கோ வரும் கைஸ். முடிச்சு வாங்கிடுவோம் கைஸ். என் தம்பிக்கு 2 கொடுத்துட்டு நான் 1 எடுத்துக்கிறேன். வாங்கிக்குமா இல்லை அவனுக்கு கொடுத்து நான் 1 எடுத்தேன். நான் மீதி இருக்க 3த்தையும் வச்சு இதை வச்சு 3த்தையும் வாங்கிடலாம். பட் வந்து ஸ்னேக்கால் வாங்குமா பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்னேக்கால் தான் வாங்கணும் கன்ஃபார்மாக. 1 2 வாங்கிச்சா சூப்பரே. 1 எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று நான் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா என் தம்பி அவளை கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பொருளில் இது இந்த கவுபாய் அவனை தம்பி ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு பார்த்தா 1 2 ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி யூனிகான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. யூனிகான் கைஸ் இது ஏறி உட்காந்தாலும் நமக்கு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு அது வீட்டுக்கு வரட்டே கொடுக்கணே சரி கைஸ் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வயசு ஒரு உயிர் காட்டுருச்சு. இங்கே ஏன்டா வெல்டு பண்ணுறேன் காணாங்கலாம் போயிடறான்னு சொல்லிட்டு நான் உள்ளே எடுத்து போய் வெல்டு பண்ண வந்துட்டேன். நான் உள்ளே விட மாட்டேன். ஆனால் பாவிங்களா அது ஜம்ப் பண்ணி ஓகே சூப்பர் வேறு லெவலு. ஓகே எடுத்து அழகாக அப்படி உரமாக ஒரு வெல்டு. ஓகே சூப்பர் கைஸ் வெல்டு பண்ணிச்சா சூப்பரே கைஸ். இது $250 கைஸ் யூனிகானு நார்மல் மோடில். இதில் குறைக்க மாட்டாங்க எதுக்குள்ள குறைக்கிறாங்க. யூனிகான் ஐ டோன்ட் லைக் பட் யூனிகான் லைக்ஸ் மீ ஐ கான்ட் அவாய்ட் சொல்லிட்டு நான் வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா பிளட் 3 வேலை சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ யூனிகான் $250 கூட $150 அட பாவிகளா கைஸ். ஸோ சேட் கைஸ். $150 கொடுத்து நம்ம ஏமாற்றிட்டாங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலை சொல்லிட்டு நான் 4 சைக்கிள் வாங்கணும்னு வந்துட்டேன் கைஸ். 4 சைக்கிள் நான் தான் எனக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 2 எனக்கு 2 என் தம்பிக்கு நான் 2 எடுத்தேன். எனக்கு 2 விட்டுட்டேன். சூப்பரே
அப்புறம் தம்பிக்கு ஒரு மோட்டோ கேட்டியான். ஸோ எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அந்த எடுத்துக்கன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டேன். அப்புறம் காசு இருந்துச்சா அவங்க விற்று வந்து எனக்கு கொடுத்துட்டேன் காசை. ஓகே இப்போ இதை வச்சுட்டு டக்குனு இல்லை அவங்களே வச்சுருங்க புல்லட் வாங்குங்க. சொல்ல புல்லட் வாங்க முடியும், புல்லட் வாங்கிடுவோம். நிறையா புல்லட் வாங்குங்க சார். நமக்கு ஆளுக்கு 200 புல்லட் கன்ஃபார்மாக இருக்கணும். 200 கம்மியாக இருக்கக்கூடாது. அதனால பார்த்துட்டு நான் 2 எடுத்துட்டு அவனுக்கு 2 எடுக்க சொல்லிட்டேன். ஓகே இப்போ ஒரு வேம்பேர் இருக்குது. வேம்பேரை வந்து எடுத்தாச்சு. வேம்பேர் இங்கே இருக்கான் ஒரு வேம்பேர். சூப்பரே. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று எடுக்க முடியல. சொல்லுங்க பரவாயில்ல, எடுக்க முடியல. ஓகே இப்போ எடுத்தாச்சு. ஓகே இங்கே ஒன்று எடுத்தாச்சா சூப்பரே. என்னுடைய 7 வேம்பேர். இங்கே ஒன்று சூப்பரே. ஓகே எல்லாத்தையும் விற்றுருவோம். சொன்னதை விற்றுட்டேன் எல்லாத்தையும். சொல்லி விற்றுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு பணக்காரன் நான் அவனுங்க சார் மச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் கைஸ். நான் அப்படியே நிறையா வாங்கணும் கைஸ். நமக்கு தேவைப்படும் நிறையாது பொருள்லாம். ஸோ இதில் எதுவும் வாங்காத காசு அவ்வளோ எதுவும் ஒன்றும் இல்லை, உருப்படியாக ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அது பேர் என்னமோ ப்ரெசென்ட் இடம் கைஸ். அது தூரத்தில் இருக்குது. அதை பார்த்து உங்கள் வீடு எடுத்து காட்டினேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்பெட் வாங்க சொன்னேன். வாங்க முடியும்னு சொல்லிட்டு என் தம்பிட்ட ஆளுக்கு ஒரு ஆர்வம். என் தம்பி தாங்க முடிஞ்சா சரி ஓகே விடுங்க நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்னேக் எலிமெண்ட் வாங்கலாம்னு நான் குளிச்சு ஸ்னேக் எலிமெண்ட் சொல்லிட்டு சைஸ் பண்ணேன்னா ஒன்று ஸ்னேக் அப்படியே ஒன்று எடுத்து போட்டு ஒன்று வாங்கிட்டேன். ஓகேவா அப்புறம் இன்னொன்று வாங்கணும்னு தோணுச்சு. அதையும் எடுத்து வாங்கிட்டு இன்னொன்று 2 வாங்கிட்டேன். அதையும் வாங்கிட்டு அவன் எடுத்துகிட்டு இது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். அவனு சொல்ல மாட்டேன். என் தம்பி ஒன்று கொடுத்துட்டேன். நான் வந்து ரொம்ப நல்ல பையன் கைஸ். அதனால் அதாவது ரொம்ப மனசு கைஸ் எனக்கு. தம்பி ஒன்று கொடுத்துட்டேன். நான் 2 இடத்துல அவனுக்கு கொடுத்துட்டேன். ஓகே எடுத்துக்கிறா அவனோட எடுத்து சொல்லிட்டேன். ஐயோ குதிச்சிட்டே இருக்காங்க கைஸ். கடுப்பாகுது கைஸ். கைஸ் எப்படியே ஜெயிக்கும் கைஸ். நைட் மாதிரி மோடி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஜெயிச்சு ஆகணும் கைஸ். கப்பு நமக்கு தான். கப்பு முக்கியம் மிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். நான் மட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சூப்பரு. ஸோ பார்ப்போம். சரி ஓகே இங்கே ஒரு கூல் இருந்துச்சு. அப்படி கூல் எடுத்து டக்குன்னு போட்டுருவாங்க. நான் பக்கத்து வில்லேஜ் மாதிரி இருக்குது. டக்குன்னு எடுத்து போடுறேன். அப்பாடா போட்டாச்சு கைஸ். எப்படியும் கஷ்டப்பட்டு நான் வில்லேஜ் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. ட்ரெயின் வாட்டுக்கு சோழியை முடிச்சு விட்ருவாங்க நமக்கு. அவ்வளோதான் கைஸ். அதுவும் நைட்டு வர சூப்பரு சூப்பர். ஓகே ஆச்சுன்னு சொல்லி என்னடா கைஸ் எவ்வளோ நைட்டு. ஐயோ கைஸ் நம்பி 80,000 கிலோமீட்டர் டேரெக்டாக உள்ள விட்டாங்க கைஸ். அதை பாவிங்களா டேய். ஏன்டா நீ வந்து விட்ட என்னால் இப்போ வெளியே குதிக்க முடியாது. கன்ஃபார்மாக குதிக்கணும்னா கன்ஃபார்ம் இப்போ வெளியே போனால் ஃபஸ்ட்டு இருக்க எல்லா கவுச்சும் முடிச்சு வரணும் கைஸ். அதனால் பார்த்துட்ருக்கேன். வெளியே குதிப்போம் இருங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் முடிப்போம் இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கைஸ். தம்பி உள்ளே தண்ணி நிப்பாட்டாங்க. வெளியே நிப்பாட்டாங்க கைஸ். அடிக்கணும் நீ உள்ளே நிப்பாட்டாங்க கைஸ். டேரெக்டாக எடுத்து உங்களை பயமாக இருக்குது. உள்ளே சேவ் பண்ணிடுவோமா. இன்னும் லிவராக ஆன் பண்ணல கைஸ். இருங்க கைஸ் இருக்கிறதா சாணம் போடுறா. நான் சாக மாட்டேன் இருங்க பக்கத்தில். ஓஹோ இப்போ செத்துட்டாங்க கைஸ். ஸோ நான் கூச்சு ஆடிடுவா கைஸ். வெளியே கூச்சு திரும்பி கூட உள்ள வந்துக்கலாம் கைஸ். எனக்கு பிரச்சனை இல்லை. கூச்சு ஆடுவோமா கைஸ். வெளியே போயிட்டு ஓட தேவையில்லைடா. ஓடி வாட்டிருப்ப அவன் தேவையில்லை. எரிச்சு விட்ருவோம் இருங்க. எல்லாத்தையும் எரிச்சிடுவோம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும். ஓகே இவ்வளோ இருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு ஓடியோட்டரை போட்டு முடிச்சு விட்ருவோம் கைஸ். நான் இவ்வளோ பாருங்க கைஸ். எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க கைஸ். அத்தனை பேர் வெளியே தான் நிற்கிறாங்க. ஸோ மொத்தமாக முடிச்சாச்சு. சூப்பர் ஓகே பாட் நின்றுச்சு நினைக்கிறேன். பாட் நின்றுச்சு. ஓகே அப்போ வெளியே போயிட்டு டக்குன்னு லிவர் ஆன் பண்ணிட்டு வருவோமா. ஸோ லிவர் ஆன் பண்ணுவோமா. ஓகே சீக்கிரம் ரெடி அடிச்சுக்குவோம். நிறையா ரெடி அடிச்சுக்குவோம். ஒரு வாட்டி நான் எடுத்துக்கிட்டேன். என் தம்பி கரெக்டாக சுட்டுக்கணும். ஓகே ஃபஸ்ட் வெளியே குதிக்குமா கைஸ். வெளியே குதிக்கணும் கைஸ். கரெக்டாக குதிச்சுட்டு ஓடி தரணும். வாங்க பார்த்துக்கலாம். குதிச்சிடலாம் கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே வாங்க போய் லிவர் ஆன் பண்ணணுமா. இங்கே ஏன் இருக்கேன். இங்கே ஒருத்தன் மட்டும் இருக்கானா. இங்கே ஒருத்தர் இருக்கானா டே. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். செத்துருப்பேண்ணா. லைஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே லிவர் ஆன் பண்ணுவோமா. லிவர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணு கைஸ். பாண்ட் எடுக்க மாட்டேன் சில வீட்லையா. இதா பாவிகளா. இதுக்கு அடுத்து நான் உள்ளே நின்று என்னை முடிச்சுலாம் இல்லையே காசு. நான் வெளியே போய் ஃபைட் பண்ண முடியாது கன்ஃபார்மாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேக்கா உள்ளக்கே 2 சரியாக பண்ண போகிறேங்க. புரிஞ்சு அவங்க சொன்னது. என் காசு நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஆர்மிட்ரையில் 2 கார்னர் இருக்கா. 2 கார்னில் போய் நாங்கள் 2 கார்னர் நின்றுக்கிட்டோம். ஏன்னா அப்போ வந்து அவங்க வரையும் போகிற இந்த சீட் புல்லட் ப்ரூஃப் சீட் இருக்குல்ல அதிலே வந்து அடைச்சிக்கிட்டு நிற்பாங்க. இடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. பிளாக் ஆகிருக்கும். அப்படியே அவங்க அல்லே தான் மாட்டிக்குவாங்க. நம்ம ஒன்றும் பிரச்சனை நமக்கு இல்லை. நம்ம ஜெயிச்சிருந்தோம் எப்படியாச்சு. ஸோ கேமை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடணும். நான் இந்த ஒரு ஃபுட்டேஜ் நான் ஸ்பீட் அப் பண்ணாமல் தான் போடுவேன் கன்ஃபார்மாக. பார்ப்போம். டைம் வேறு போகுது. எனக்கு பயமாக இருக்குது. வர பார்த்தா தான் தெரியும். வந்துட்டாங்க கவுபாய்ஸ்லாம் வந்துட்டாங்க எடுத்தோன்னே. ஓகே சுடு. இதில் மட்டும் கரெக்டாக கையில் சுடுவோமா. செத்துட்டான். அடா பாவிகள் அடி உட்காராதரா. பயமாக இருந்துச்சு எனக்கு வேறு. செத்துருவோன்னு உள்ளக்கே தான் இருக்கிறேன். ஏன்னா மொத்தமாக ஒன்றும் இல்லை. உள்ளே தான் நிற்கணும். சேஃப்டி தான் இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை அதெல்லாம். ஓகே சுடுவோமா. சுட்டா சாவானா சொல்ல முடியாது. ஓகே
ஸ்னீக்கர் வச்சுக்கோங்க கையில் கைஸ் ரெடியா. எனக்கு வர பயமாக இருக்குது கைஸ். கொஞ்சம் நிறைய பேர் ட்ரைன் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நிறையா சாம்பிஸ் தான் வச்சுக்கோங்களேன். டக்குன்னு கூலர் தூக்கி போட்டுருவேன். அப்பா சாவாங்க, நிறையா பேர் செத்துருவாங்க உடனே. எனக்கு வர பயமாக இருக்குது கைஸ். என்னென்னா போக தெரியல, சொல்ல முடியாத வார்த்தைகள் சொல்லி அடங்காத அப்படின்னு வாங்கி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். எனக்கே நைட் மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்து சொத்துட்டோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நான் வீடியோ போடுறது கஷ்டம் தான். இதான் எனக்கு என்னன்னு தெரில, என்ன பண்ணுறே தெரில. அடிச்சிடுறா போடு, அடிச்சிரு போடு. நான் அடிக்க முடியல, சாக மாட்டேன். சத்த போய் சாவுடா. ப்ளட் தான் எடுத்து தேவையில்லாமல் இங்கே அடித்தோம்னா, ஏன்னா ப்ளட் ஃப்ரீ சுற்றுனால அவங்களும் நம்மளை அடிக்க முடியாது, நம்மளால அவங்கள அடிக்க முடியாது. அதுதான் ஓகே. இங்கே திருனா வேல்ஃப் அது எடுத்துக்கோமா, எடுத்துக்காச்சு. சரி ஓகே கீஸ். அன்வெடுத்து பண்ணி விட்டுருப்பாங்க கீஸ். மாற்றி கித்தி பயமாக இருக்கு கீஸ். எனக்கு வேறு ஓரமாக நின்றுக்கும் அப்படி சேஃப்டியாகவே. டைம் வர இருக்குது கீஸ். கொஞ்சம் தூரம் பார்ப்போம். டே அட்ரா சாமி கீஸ். டிஸ்டன்ஸு ஏன்னா நான் கன்ஃபார்ம் ஒன்ட்டா போட்டு சொல்லுவேன் நமக்கு. இப்போ நம்ம முடிச்சிடுவோம் ஈஸியாக. அதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பயமாக இருக்கு கீஸ். எனக்கு வேறு தாம்பிஸா ஓகே அடிக்க முடியல. தம்பி மோட்டோ தூக்கி வச்சுட்டாங்க கீஸ். மோட்டோவை தூக்கி இப்போ ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ பிரச்சனை நம்ம நிறைய பேர் வரட்டும். நம்ம வந்து ஹோல் லெட்டர் தூக்கி போட்டுருவோம். டைம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து இருக்குது கீஸ். எனக்கு வர பயமாக இருக்கே. ஐயோ இன்னும் வர பயமாக இருக்கு கீஸ். நான் அவ்வளோ தூரம் வந்துட்டோம் கீஸ். நம்ம ஜெயிச்சிடும் கீஸ். கன்ஃபார்ம் ஜெயிச்சிடணும். பார்த்து தெரியும். சுற்றி டாட்டுக்கு புல்லட் நிறையா இருக்குது. 10வது கோல் நிறையா வச்சுருக்கோம். இன்னும் வச்சுருக்கோம் பத்திரமா. கோல்லாம் இருக்குது இன்னும். நான் எவ்வளோ நான் இதாச்சும் இன்னும் ஒரு 80,000 மீட்டர் போகலாம் போல். அந்தளவுக்கு கோல் இருக்குது. 80,000 மீட்டர் போக முடியாதுன்னு தெரில. பட் ஒரு 50,000 மீட்டராச்சும் போகலாம் இதை வச்சு. ஓகே சாமிஸ் அடிச்சிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாமிஸையும். டைம் வேறு இருக்க ஒன்றுமோ. பயமாக இருக்கு எனக்கு வேறு. ஓகே வரட்டும் கைஸ். நிறையா பேர் வரட்டும் கைஸ். ஓகே அடிச்சிடுறாடி கைஸ். ஜம்ப் பண்ணிருக்கேன் கைஸ். இருங்க அடிப்புமா. இருங்க ஐயோ டே என்னடா பண்ணுறீங்க? ஒருத்தவங்க கஷ்டமாக இல்லை கைஸ். எனக்கு பயமாக இருக்கு கைஸ். லைஃப்பில் குறைச்சிட்டாங்க எனக்கு வர. பேண்டேஜ் போட்டுருவோமா. ஸ்னேகல் கொடுன்னு சொல்லிட்டேன் தம்பி. ஏன்னா லைஃப் கம்மியாக இருக்குது. ஸ்னேகல் குடிக்க மாட்டாங்க கைஸ். ஸ்னேகல் கொடுன்னு குடிக்க சொல்லிட்டேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வராங்க. அடிக்கும். டே உள்ளே வந்துடாதா நீ. சுத்திடுறா சாமி சுத்திடுறா. சொல்லணுன்னா கஷ்டமாங்க போயிருங்க கைஸ். நான் எனக்கு ஃபுல் லைஃப் வந்துருக்கு. அதுக்கே நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். தம்பி பேண்டேஜ் போடாமல் நின்றுட்டு இருக்கேன் கைஸ். பேண்டேஜ் போட சொன்னால் நைட்டு டே என்னாச்சு சூப்பா கைஸ். பாதியும் தெரியும். ஒரே ஒருத்தர் தான் வந்தியா. ஒருத்தர் வந்ததுக்கு 2 பேத்துக்கும் கிட்டத்தட்ட ரெட் கலரில் போயிடுச்சு. அதுதான் தெரியும். அவ்வளோ ஓகே கைஸ். நம்ம வந்து ஒரு அடி போச்சு. தூக்கி போடுறா ஒளியோட தூக்கி போட என்னாச்சு தெரியல வெளியே. சோ கைஸ் உள்ள பேர் வந்துரு. நான் லைட்டு எப்படி லேட் ஆயிடுச்சா தெரிய முடியாது எனக்கு. மைனர் போட்டுருக்கேன். மைனர் நட்டு ஓகே கைஸ். டே போச்சு செத்துட்டேன்டா கைஸ். கைஸ் பாருங்க கைஸ். செத்துட்டேனே. நம்பி ரிவே பண்ணுவேன். நான் ரிவே பண்ண சொன்னேன். போடு ஜெயிச்சிட்டோம். எஸ் ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஜெயிச்சாச்சு. எஸ் எனக்கு வேறு பயமாக இருந்துச்சு. ஜெயிச்சுட்டு எப்படியே கஷ்டப்பட்டு பாடா கைஸ். ஆனால் நைட் மார்னு வரவே இல்லை. அது எஸ்கேப் நைட் மார்னு போடணும். வராது போடச்சு. ஓகே வரல. பட் ஜெயிச்சிட்டோம் கைஸ். மாசா கேட்டா ஜெயிச்சா கைஸ். வேறு மாதிரி கைஸ். இது வேறு மாதிரி ஒரு லக்கு. பார்ப்போம் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் கம்மிட்டுன்னு பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் லாஸ்ட்டில். வேறு மாதிரி ஒரு மூவ் கைஸ். ஆனால் கன்ஃபார்மாக வெறித்தனமாக பாடி கைஸ். ஜெயிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். நான் ஜெயிச்சிட்டோம் கைஸ். வேறு லெவலு. சரி ஓகே வேறு லெவலு இருங்க. நம்ம போயிட்டு சேலஞ்சு பார்ப்போமா. சரி கைஸ் வாங்க சேலஞ்சு நான் எவ்வளோ முடிச்சுக்கேன்னு பார்ப்போமா. எங்கள் சேலஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. வாங்க போகலாம். இப்போதைக்கு ஒரு 43 ஸ்டார் இருக்குது. என் தம்பிகிட்ட 44 ஸ்டார் இருக்குது. என் தம்பிகிட்ட அது ஏன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே கைஸ். நம்ம கொண்டு வந்து 2 ஸ்டார் தேவைப்படுது. பரவாயில்ல பிரச்சனை இல்லை. வாங்க இது எடுத்துக்காச்சு. ஓகே பிக்கேக்ஸை போட்டால் வித்தாச்சா சூப்பரில். ஓகே பேண்டேஜ் எடுத்து வித்தாச்சு. பேண்டேஜ் வாங்கி 100 விற்கணும்னு சொன்னாங்க. விற்றுதாச்சு. ஓகே நம்ம 47 பாயிண்ட் கைஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இதுக்கடுத்து இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பெல் ஐக்கன் போட்டு ஆனில் விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ நல்லா இருக்கும். ஸோ கைஸ் மறக்காமல் பானி எக்ஸ்பிரஸ்னு ஒரு இருக்குது. அதையும் நான் முடிப்பேன் உங்களுக்காக. அது வந்து ட்ரெயினை யூஸ் பண்ணாமல் ஜெயிக்கணும் கைஸ். ட்ரெயினை யூஸ் பண்ணாமல் ஜெயிச்சிருவோம். நம்ம பிரச்சனையே இல்லை. ஜெயிக்கிறாங்க கைஸ். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகேவா. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.